வணக்கம். நான் இலங்கையிலேருந்து த்ரிஷா பேசுகிறேன். என்னோடய ஃபர்ஸ்ட்டு யூடியூப் vlog வீடியோ இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வீடியோஸ் பிடிக்கும், இனி வர போகிற வீடியோஸ் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். எந்த பொய்யான வீடியோஸ் நான் போட மாட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ இனி வரப்போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். எனக்கு இப்போது 91 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. நான் vlogs, ட்ராவல் வீடியோஸ் இனிமேல் போடலாம்னு இருக்கேன். என்னோடய ஹோம் டூர் வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு கால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் இன்றைக்கி என்னோடய கார்டன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோடய ஹோம் டூர் வீடியோவை. அதுக்கப்புறம் என்னோடய ட்ராவல்ஸ் வீடியோஸ், என்னோடய ட்ராவல் வீடியோஸ், அப்புறம் நிறைய நான் உங்களுக்கு இலங்கையில் நான் இருக்க ஊர், என்னோடய தெரு, எல்லாமே, நான் இலங்கையில் எங்கே இருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே காட்டுறேன். வீடியோ நான் ஃபோன் கேமராவில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால கொஞ்சம் கிளியர் இல்லாமல் மொக்கையாக இருந்தாலும் தப்பாக நினைக்காதீங்க. நான் ஃபோன் கேமராவை யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். மைக் கொஞ்சம் உங்களுக்கு வாய்ஸ் கரகரன்னு கொஞ்சம் வாய்ஸ் பிரச்சனையாக தான் கோவிச்சு கொள்ளாதீங்க. அப்படி பிரச்சனையாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி ஏற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டாக நான் இந்த வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். எப்படி யூடியூபர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பார்க்கலாம். இப்போ கார்டனை உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது தான் மெயின் என்ட்ரன்ஸ். பார்த்தீங்களா, இதுதான் என்னோடய வீடு. அதாவது வீடுனா இதுதான் கடையை தான் வீடாக மாற்றி வச்சுருக்கோம். இப்போதைக்கு சுற்றி வயல் தான். காஞ்சி போயிருக்குன்னா ஏன்னா இது வெயில். இப்போது வவுனியா, ஸ்ரீலங்காவில் வவுனியா இடத்துல தான் நான் இருக்கேன். பார்த்திங்கன்னா வெயில்னால தான் அப்படி இருக்குது இந்த ரோடே. எங்கள் அம்மா கேட்லலாம் விபூதி, சந்தனம், மஞ்சள் பூசி வச்சுருக்காங்க. அதான் அப்படி இருக்குது. வாங்க இப்போ நான் உள்ளே போய் காட்டுறேன். பார்த்திங்கன்னா திறந்தோடனே இப்படி தான் இருக்கும். வாசக்கழுவுனால இப்படி இருக்குது. கொஞ்சம் வழுக்கிறனால உள்ளே தண்ணி வழுக்கிறனால தான் கேட்டு கொஞ்சம் திறக்க லேட் ஆகுது. கொஞ்சம் கதவை முடிக்குவோம். இப்போ வாங்க போகலாம். இப்போ மெயின் என்ட்ரன்ஸ் திறந்தோடனே பார்த்திங்கன்னா உள்ள வந்தோடனே வெத்தலை செடி, கத்தாழை, ஒரு சின்ன துளசி, மணி பிளான்ட் இருக்குது, மிரரும் இருக்குது. சரியா, அது எங்கள் அம்மா வாஸ்துப்படி வச்சுருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸால் உள்ளே வந்தோடனே அப்படி இருக்கணும்னு வச்சுருக்காங்க. இந்த துளசியும் மணி பிளான்ட்டும் மிரர் அப்படி இருக்கணும்னு வாஸ்துப்படி வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் அழுக்காக இருக்குது. ஏன்னா கிளி, பறவைகள் அதெல்லாம் அந்த கண்ணாடி நைட் நிற்கிது. அதனால அப்படியே அதை துடைக்காமல் விட்டுட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது குட்டி குட்டி பூ, இதுதான் குட்டி கார்டனாக இப்போ தான் செட் பண்ணிக்கிட்டு வாரோம். அது ரோஜா பூவில் இதழ் இல்லை, கொட்டிடுச்சு, மன்னிச்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது குபேர மரம். இது மீனா புல். இங்கே மீனா மரம், மீனா புல்லுன்னு தான் இதை சொல்லுவாங்க. அப்படி தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு பேர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கற்பூரவள்ளி. அதுக்கப்புறம் இது இன்சுலின் இல்லை, சுகர் பேஷண்ட்டுக்கு, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நல்லம், கீரை இது சாப்பிட்டா நல்லம். நான் எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, எங்கள் வீட்டில் வாங்கிட்டு போவாங்க இது சாப்பிட்றதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளசி மாடம். இது எப்பயுமே நாங்கள் துளசி கும்பிடுவோம். அதனால் துளசி மாடம் அம்மா காலையிலே எழும்பி விளக்கு வச்சுருவாங்க. அப்புறம் அது பக்கத்தில் மணி பிளான்ட். இங்கே பார்த்தீங்களா ஒரு பூ ஒன்று வந்திருக்கு, இப்போ தான் நானே பார்க்குறேன். அதுக்கப்புறம் இது நாங்கள் தானாக போட்டோம். சரியா, ஒன்று பூச்சாடியிலுக்கு காட்டுறேன் பாருங்கள். மூட்டை மிளகான்னு சொல்லுவாங்க, மூட்டை கொச்சிக்காய், மூட்டை மிளகாய். சரியான உரப்பு இது, தொட்டாலே உரைக்கும். இந்த மூட்டை மிளகாய்னு சொல்லுவாங்க, மூட்டை கொச்சிக்காய். இது சும்மா ஒரு இடத்துல போட்டது. இது வந்துருச்சு இந்த செடி. அதனால அம்மா இதை சாடிக்கு மாற்றிட்டாங்க.
மாற்றினோன்னே இதில் வந்துருச்சு. இதில் ஒன்று இருக்கா, மேலே ஒன்று இருக்கா, வந்துருச்சு பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து குட்டி மீன் தடாகம் ஒன்று. இதில் வந்து ஃபிஷ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம், மீன் குட்டிகள், அதாவது கலர் மீன்கள். இங்கே வந்து சாரி கப்பின்னு சொல்லுவாங்க. இது மீன் எனக்கு பேர் சரியாக தெரியலை. இந்த பாருங்கள், குட்டி குட்டி வாலில் வந்து கலர் கலராக இருக்கும். அது ஒரு தவளை ஒன்று போயிட்டு அதில் நிற்கிது பாருங்கள். குட்டி குட்டியாக கலர் தெரியுதா, குட்டி குட்டியாக போயிட்டு நிற்கிது வாலில். வித்தியாசமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. அந்த மீன்களெல்லாம் வாங்கி விட்டுருக்கோம். இது செட் பண்ண வீடியோ இருக்குது, அது நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது கண் திருஷ்டி படாமல் இருக்க வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது மூட்டை மிளகா கண்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க பேர் வந்து நிக்கு. இவங்க பேர் நிக்கு, அவங்க பேர் மிக்கு. அப்புறம் இது வந்து குபேரக்கண்டு. இதுவும் வாஸ்துப்படி தான் எங்கள் அம்மா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஆகாய தாமரை, குளத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. அது சும்மா மண்ணில் போட்டாலும் வளரும், தண்ணி போகிற இடத்துல. அப்புறம் ரோஸ் கண்டுகள். அப்புறம் இது ஒரு மூட்டை மிளகா. எங்கள் கார்டனோட ஸ்பெஷலே இந்த புத்தர் தான். இந்த புத்தர் தான் இந்த கார்டன் இருக்கிற இடத்துலையே அழகாக காட்சி தரதே இந்த புத்தர் தான். அது மட்டும் இல்லை, இந்த மருதாணி செடி வந்து வளர்ந்துருச்சு. அதான் ஒன்று, இந்த புத்தர் சிலையை மறைச்சிக்கிட்டு இருக்குது. இதை வந்து நடணும், பெருசாக வெளியில் நடணும். ஏன்னா இது வந்து சாடியில் வச்சுருக்கனால அது இந்த புத்தர் செடியை மறைச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரோஜா வந்து வாசமான ரோஜா, பக்கத்தில் போனாலே வாசடிக்கும். அதனால அதுவும் கொஞ்சம் பெரிய ரோஜா தான் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு துளசி, நானாக இது நட்டேன் அந்த சாடிக்கு பக்கத்தில் கத்தாழையோட. துளசி வந்து நல்லந்தானே, வாசம் அடிக்கிறனால நட்டேன், விளங்குதா. அது மருதாணி செடி, அது நடணும். அதுக்கப்புறம் குட்டி குட்டி லவ் பேர்ட்ஸும் இருக்குது. அதில் 7 லவ் பேர்ட்ஸ் தான் இருக்குது. அதனால் அதையும் வளர்க்குறோம். அவங்களுக்கு காலையில் சாப்பாடு வைக்கலை, அதனால் இப்போ தானே விடிஞ்சிருக்கு, அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீடியோ லென்த்தாக போனால் உங்களுக்கும் பிடிக்காது, அதனால் இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ எடுத்ததில் எனக்கு ரொம்ப வேர்த்துருச்சு. இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், அதை நான் கரெக்ட் பண்ணிக்குவேன். அப்போ எனக்கு இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால், ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் சொல்லுங்கள், கமெண்ட்டில் எனக்கு போடுங்க, நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.